ஹலோ மக்களே. ஸோ இந்த கொரோனா பீரியடில் எல்லோரும் நீங்கள் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொரோனா டைமில் நம்ம நியூஸில் நிறைய டேர்ம்ஸில் மூலமாக கேட்டிருப்போம். லைக் ஆக்சிஜன் லெவல், ஆக்சிஜன் சென்சார், SpO2 சென்சார், ஹார்ட் ரேட்டு, அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ எல்லா வீட்லேயும் காமனாக நம்ம வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி சென்சார் இருக்குது, அந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் நம்ம இந்த சென்சார் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லைட் அப்படின்னா உங்களுக்கு மைண்டுக்கு வர்றது டியூப் லைட்ஸ், நம்ம டிவி, லேப்டாப்ஸில் இருக்க ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஒன்றா வரும். பட் லைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய ஒரு வேவ்லென்த் அப்படின்னு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 to 700 நானோமீட்டர் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் காற்று மட்டுமே கிடையாது, காற்றோட சேர்த்து நம்மக்கிட்ட நிறைய ரேடியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரேடியேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் இருக்கும், மைக்ரோவேவ்ஸ் இருக்கும், நம்ம காஸ்மிக்ஸ்லேருந்து வர காமா வேவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதையே நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அதோட வேவ்லென்த்லாம் வேறு வேவ்லென்த்தில் இருக்கும், நம்ம விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் கூட இருக்காது. ஸோ இந்த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரமான முன்னாடி சொன்ன மாதிரி 400 to 700 நானோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லைட் சோர்ஸ், அதாவது நம்ம சன்னாகட்டும், இல்லை நம்ம லைட்ஸ், நம்ம டியூப் லைட்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்னா அந்த பார்ட்டிக்கலை போய் பட்டு, அதாவது ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த மேட் இருக்குது, இல்லை லேப்டாப் இருக்குது அப்படின்னா லேப்டாப்பில் பட்டு நம்ம கண்ணுக்கு அந்த லைட் உள்ளே போகுது. ஸோ அந்த நம்ம கண்ணுக்குள்ளே இருக்க அந்த இது வந்து நமக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு இமேஜாக நமக்கு பிரெயினில் நமக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேவ்லென்த் தான் 400 to 700 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டுருவோம். அந்த நானோமீட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1க்கு முன்னாடி 9 0 போட்டுக்கோங்க, அதுக்கு முன்னாடி டெசிமல் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ சின்னது அப்படிங்கிறது ஒரு நானோமீட்டர். ஓகேயா? ஸோ இந்த வேவ்லென்த் அப்படிங்கிறது ஒரு வேவ் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு வேவ்லென்த். ஓகேங்களா? இந்த வேவ் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸுமே வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷனாக ஒரு அப்பர் ஸ்டேட் அண்ட் லோவர் ஸ்டேட் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த அப்பர் ஸ்டேட்டுக்கும் லோவர் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற அந்த டைமிங் அப்படிங்கிறது வேவ்லென்த் அப்படின்னு நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேவ்லென்த் அப்படிங்கிறது ஒரு யூனிட் டைமில், அதாவது ஒரு செகண்டில் எத்தனை டைம் நடக்குது இந்த சைக்கிள் அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 430 to 750 டெராஹெட்ஸ். ஓகேங்களா? டெராஹெட்ஸ் அப்படின்னா ஒரு 1க்கு அப்புறம் 12 0 நீங்கள் போடணும். அவ்வளோ டைம் ஒரு செகண்ட் நடக்கும். அப்படிங்கும்போது உங்களை அந்த வேரியேஷனை கண்ணால் பார்க்கவே முடியாது. அதனால் உங்கள் லைட் ஒரு பீம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டியூப்பில் தண்ணி விட்றீங்க, அந்த தண்ணி வந்து ஒரு டியூப் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுதா கம்மியாக ஃப்ளோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் இன்டென்சிட்டியாக பேசிக்காக இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரொபகேஷன் டைரக்ஷன் அப்படின்னா லைட் வந்து எந்த பக்கம் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ப்ரொபகேஷன் டைரக்ஷன். அப்புறம் ஃப்ரீக்வன்சி முன்னாடி சொன்னது தான், வேவ்லென்த்து முன்னாடி சொன்னது தான். அதுப்போ போலரைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்குள்ள நம்ம இண்டிவிஜுவலாக போக வேண்டாம். ஸோ இப்போ இந்த லைட் அப்படிங்கிறது என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ அப்படிங்கிற 10⁸ மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகும். அது வந்து ரொம்பவே ஸ்பீடு. அதுனா இதோட அக்யூரேட்டாக நம்ம இந்த வேல்யூ சொல்லணும் அப்படின்னா 299792458 × 10⁸ அப்படிங்கிற மீட்டர் தான் அக்யூரேட்டாக. இது வந்து வேக்யூம் ஸ்பேஸில் வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. எல்லா கேல்குலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரேடியேஷன், இந்த லைட் எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து நம்ம வீடியோக்கான டாபிக், அதாவது SpO2 சென்சார் எப்படி இருக்காது, ஹார்ட் ரேட் சென்சார்லாம் எப்படி இருக்காது அப்படின்னு டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணனே உள்ள ஒரு லைட் சோர்ஸ் வருது. ஸோ இந்த லைட் சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெட் லைட்டாகவும் இருக்கும் அண்ட் இன்ஃப்ராரெட் லைட்டாகவும் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கை வைக்கும் போது இந்த லைட் சோர்ஸ்லேருந்து இந்த சைடு ஒரு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஒரு இது சென்சார் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா LDR அப்படின்னு சொல்லுவாங்க, லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லைட் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த வேல்யூ வந்து நம்ம உள்ளே இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் அதுக்குள்ளே போகும்போது அது என்ன ரீடிங் அப்படிங்கிற மெஷர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து இந்த சைடில் இருந்து இந்த சைடு நமக்கு போகுது, இந்த சைடு அந்த சென்சாருக்கு போகுது. இந்த சென்சார் போகும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது நம்ம பிளட்டில் எடுத்துக்கும் போது நமக்கு 2 டைப் ஆஃப் இது இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஹீமோக்ளோபின் தான் நமக்கு ஆக்சிஜனை நம்ம ஆர்கன்ஸுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குது. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்கும். ஒன்று வந்து ஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகும். இன்னொன்று வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு ஆக்சிஜன் திருப்பி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், அந்த லைட்டு நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா
அதோட இன்டென்சிட்டி இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ அந்த மாறுற வேல்யூவை இந்த ரெசிஸ்டர் வந்து எல்டிஆர் சென்சார் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிக்கும். ஸோ கேப்சர் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அந்த வேல்யூஸை கொடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர் கிராஃப் அப்படிங்கிறத கூட கம்பேர் பண்ணும். அந்த ஆர் கிராஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் என்வைரன்மெண்ட்டில் நம்ம பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நிறைய ட்ரையல்ஸ் மூலமாக எடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர் கிராஃப் டேட்டா வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கூட ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட பிளட்டில் எடுத்த இந்த வேல்யூஸையும் அந்த ஆர் கிராஃபையும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க ஆக்சிஜன் பர்சன்டேஜ் நம்ம பிளட்டில் இருக்கிற எவ்வளோ ஆக்சிஜன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத அந்த டிஸ்பிளே மூலமாக நமக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த SpO2 பார்த்தீங்கன்னா நிறைய 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்மிசிவ், இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிசிவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்சார் லைட் இதாகி சென்சார் வந்து இங்கே இது பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு விரல் மூலமாக போகிற விரலை தாண்டி போகுது அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்மிசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது, தட் இஸ் ரிஃப்ளெக்டிவ். இந்த ரிஃப்ளெக்டிவ் டைப் எதுவுமே இந்த மாதிரி பல்ஸ் ஆக்சிமீட்டரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது அந்த ரிஃப்ளெக்டிவ் டைப்பில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கட்டி இருக்க ஸ்மார்ட் வாட்சில். இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது ஸ்மார்ட் வாட்ச் மட்டுமே கிடையாது, ஸ்மார்ட் பேண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கராக இருந்தாலும் சரி இந்த ரிஃப்ளெக்டிவ் டைப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிற 4 பார்த்தீங்களா? ஸோ வந்து அதுலேருந்து ஒன்று லைட், இன்னொன்று வந்து ரெட் லைட், க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, நம்ம SpO2 போகலாம். SpO2 ஆன் பண்ணணும், நம்ம கையில் வச்சுருக்கணும். ஓகே, நம்ம SpO2 மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம மெஷர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து லைட் வந்து நம்ம என்னோடய ஹேண்ட்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட் அண்ட் க்ரீன் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ் வந்து நான் இங்கே வைக்கும் போது இந்த லைட் வந்து இங்கே பட்டு இங்கே அந்த போன்ஸு அந்த நர்வ்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் இந்த சென்சாருக்கு இங்கே வரும் இப்படி வைக்கும்போது. ஸோ இந்த டிவைஸ் என்ன வேலை பண்ணுச்சோ அதே வேலை இது பண்ணும். இதில் வந்து நம்ம விரலில் ஊடுருவி போய் இந்த சென்சார் எல்டிஆர் சென்சாரில் படும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த எல்டிஆர் சென்சாரில் படும். இதெல்லாம் டிஃப்ரென்ஸு, மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது. பட் எது அக்யூரஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் அக்யூரஸி ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது ரெட் லைட் யூஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து க்ரீன் லைட் யூஸ் பண்ணுறாங்க. க்ரீன் லைட் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் வாட்ச் வந்து நம்ம ஓடும்போது போட்டிருப்போம், ஸ்விமிங் பண்ணும்போது போட்டிருப்போம். ஸோ மல்டிபிள் டைம்ஸில் நம்ம வந்து எப்பவுமே ஷேக் பண்ணிட்டு இருப்போம் நம்ம கையை. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனிங் க்ரீன் லைட் யூஸ் பண்ணணும். ஏன் க்ரீன் லைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேவ் லென்த் கம்மி, சீக்கிரமாகவே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சென்சாருக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற கேஸில் உங்களுக்கு வந்து இந்த வேரியேஷன் நாய்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பட் ரெட் லைட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டை வந்து ஷேக் பண்ணாமல் வச்சுருக்கணும். அதனால தான் SpO2 மெஷர் பண்ணுறதுக்கு ரெட் லைட் யூஸ் பண்ணுவாங்க, ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்கு க்ரீன் லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹார்ட் ரேட் சென்சாரும் இதுலேயும் இருக்குது. ஸோ அது இப்படி இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இந்த ஹார்ட் ரேட் சென்சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் பம்பிங் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஹார்ட் பம்ப் ஆகும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும் நம்ம செல்ஸ் எல்லாத்தையும். ஸோ அந்த ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும்போது ஒரு செகண்டுக்கு ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொரு செகண்டுக்கு நம்ம ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாகவும் டெஸ்ட் பண்ணலாம், நம்ம சென்சார்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். மேனுவலாக டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம இந்த நெக் ரீஜனில் இந்த மாதிரி கையிலலாம் வச்சு பல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் நான் இதுலேயும் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த பிளட்டோட ஃப்ளோ மாறுறதுனால அதோட திக்னஸ் மாறும். அந்த திக்னஸ் மாறும்போது நம்ம பாஸ் பண்ணுற லைட்டோட இன்டென்சிட்டியும் மாறும். ஸோ இந்த இன்டென்சிட்டியோட வேல்யூஸ் நம்ம இந்த டிவைஸ் கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணதை நம்ம அன்லாக், டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பிகாஸ் நம்ம இது அன்லாக் சிக்னல்ஸ் தான் இது கேப்சர் பண்ணுது. அது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நாய்ஸில் எலிமினேட் பண்ணி ஒரு 10 seconds or 20 seconds அப்படிங்கிற இதுக்கு வந்து எவ்வளோ பீட்ஸ் அந்த வேரியேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு செக் பண்ணும். அந்த வேரியேஷன்ஸை வந்து 60 secondsக்கே எவ்வளோ நடக்குது அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி நமக்கு பீட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிற, ஏன்னா நார்மலாக யூனிவர்சலாக பீட்ஸ் பெர் மினிட் தான் ஹார்ட் ரேட்டை சொல்லுவாங்க. ஸோ அந்த பீட்ஸ் பெர் மினிட் எவ்வளோ அப்படிங்கிறது இதை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான இது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம SpO2 சென்சார், ஹார்ட் ரேட் சென்சார், அதோட இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லைக் டிரான்ஸ்மிசிவ், ரிஃப்ளெக்டிவ் அதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனும் கொடுங்க.
அண்ட் கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க. அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட்ஸ் அதனால் வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான்.